போன வீடியோவில் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் உங்களுக்கு எப்படி மேனிப்புலேஷன் ஸ்டெப்ஸ் அண்ட் அதோட எப்படி அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல வந்து மேனிப்புலேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி மேனிப்புலேஷன் நமக்கு எப்படி நடக்குது, அது உண்மையிலே மேனிப்புலேஷன் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்ல ஒரு டெக்னிக் தான் நேற்று காமிச்சது. ஸோ என்னன்னா, உங்களுக்கு ஸ்பீடா ஒரு டெசிஷன் எடுத்து வைக்கிறேன், நான் ஏதோ ஒன்று சொல்லி உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கிறேன்னா நீங்க வந்து ஒரு அசம்ஷனுக்கு போவீங்க, கரெக்டா? ஸோ நான் அந்த அசம்ஷன் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன், பட் அதுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கிங் பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருவேன். அந்த டைம்ல நீங்க வந்து ஏதோ ஒரு இவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுனால எந்த தப்பும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் செட் ஆயிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி டியூன் ஆயிடுச்சு. இவங்க மேனிபுலேட்டர்ஸ் மெயினா யூஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்பீட், ப்ரெஷர். ஸோ இதை வந்து ஸ்பீடா வந்து உங்களை ஒரு டெசிஷன் எடுக்க வச்சுட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஏத்த சாதகமா வந்து மாத்திரலாம், அவங்க சொல்ற டெசிஷன்ல மாத்திரலாம். ஏன்னா அந்த ஸ்பீடா எடுக்கும்போது உங்க பிரெயின்ல லாஜிக் வந்து ஆஃப் ஆயிரும். லாஜிக் ஆஃப் ஆகும்போது உங்க ரியாக்ஷன்ல தான் உங்களோட டிசிஷன் எடுப்பீங்களே தவிர உங்க லாஜிக்ல கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைம்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்னா, நீங்க வந்து எப்போல்லாம் ஒரு அர்ஜென்சி, எப்போல்லாம் ஒரு ப்ரெஷர் உங்க சைட்ல வருதோ, யாரோ வந்து உங்களோட மேனிப்புலேட் பண்ணி சொல்ல வராங்களோ, அப்போது ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, ஸ்லோ ஆகுங்க. அந்த ஃபாஸ்டான ஒரு ரியாக்ஷன்ல நீங்க வந்து எதுவுமே எடுக்க வேணாம். ஒரு டைம்ல நீங்க ஸ்லோ ஆயிட்டு அது ஜஸ்ட் லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க, இது வந்து கரெக்டான ஒரு டெசிஷன் தான் நம்ம எடுக்கிறோமான்னு. சப்போஸ் அது கரெக்ட், அந்த ஸ்லோ ஆகிற அந்த ஒரு நிமிஷம் போதும், அந்த ஒரு செகண்ட்ல போதும், நம்ம கண்ட்ரோல்ல தான் நம்ம இருப்போம். ஓகே.